ஹாய் கைஸ், இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா கயத்தார் தான். அந்த கயத்தாருக்கும் கன்னியாகுமரிக்கும் 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் கன்னியாகுமரி போகிற வழியில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு 5 மினிட்ஸ் உங்கள் காரை ஸ்டாப் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு போங்க. இப்போ நம்ம கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம். கன்னியாகுமரிக்கு வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்கிற அந்த பிரிட்ஜில் வந்து திருவள்ளுவருக்கும் விவேகானந்தருக்கும் இன்பிட்வீனில் கட்டியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. உண்மையிலேயே இங்கேருந்து பார்க்கும்போது வியூஸ்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ போயிட்டுருக்கோம். டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு சொன்னாங்க. அதை கொடுத்துட்டு தான் போகிறோம். இப்போ நம்ம இந்த ஸ்டீமரில் ஏறி லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு ஏறி உட்காந்துட்டோம். ஏறி உட்காந்துட்டு எல்லாம் ஒரே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டுருக்கோம். அங்கே போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 15 இயர்ஸ்க்கு பேக்கில் வந்து இங்கே நான் வந்தபோது அந்த அளவுக்குலாம் நல்லா இல்லை. இப்போ ஆனால் வந்து பார்க்குறதுக்கே அதோட அட்மாஸ்பியரே வந்துட்டு செம்மையாக இருக்குது. இதுதான் விவேகானந்தரோட என்ட்ரன்ஸு. நம்ம இங்கே ஒரு 30 ருபீஸ் வந்து சார்ஜஸ் பண்ணாங்க. அதை நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த கடல் பாருங்களேன், எவ்வளோ வந்து ப்ளூயிஷ் கலரில், நல்லா ஸ்கை ப்ளூ கலரில் நல்லா அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள், இந்த இதுக்குள்ளே தான் அந்த விவேகானந்தரோட மண்டபம். உள்ளுக்குள்ளே வந்து மொபைலில் அலௌடு இல்லை. ஸோ இங்கேருந்து இந்த வியூலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போய் வந்துட்டு போகும்போது மொபைல் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே வந்துட்டு நம்ம எதுவும் கன்சல்ட் பண்ண முடியல. இப்போ நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு போகிறோம். இந்த திருவள்ளுவர் சிலைக்கு போகும்போது இங்கே கீழே போட்டிருக்க அந்த கிளாஸில் வந்து நடக்கலான்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஏறி குதிக்கவோ இல்லை படுக்கவோ வந்துட்டு கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட நாங்கள் போகும்போது அந்த இடத்துல ஒரு 150 எபோவ் பீப்புள்ஸ் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப வெயில் வேறு, சரியான வெயில். ரொம்ப அப்படியே காலெலாம் அந்த கிளாஸ் நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போதே இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷர்மேன்லாம் போட்டு எடுத்துகிட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கரைக்கு வந்து எப்படி தள்ளிட்டு போவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டாச்சு மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. இங்கேருந்தே வந்து நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு வியூ பாயிண்ட் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த க்ளவுட்ஸோடு வந்துட்டு அதோட ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் இப்போ தான் ரீசெண்டாக தான் நம்ம ஸ்டாலின் சிஎம் சார் வந்து இதை திறந்து வச்சார். இது அப்படியே இதுக்குள்ளே மேலே அந்த உள்ளுக்குள்ளே அந்த திருவள்ளுவர் சிலைக்கு வந்து ஏறி போகிறதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அதுக்குள்ளே போகும்போது குனிஞ்சு தான் போக முடியும், இல்லாட்டி மேலே வந்து நமக்கு தலை வந்து தட்டும். சின்ன சின்ன ஒரு கேப் தான் இருக்கும். அந்த கேப்பில் போய் அப்படியே நம்ம சுற்றி போய் நம்ம அந்த திருவள்ளுவர் சிலைக்கு கீழே அந்த லெக் பார்ட் வரைக்கும் தான் நம்ம போக முடியும். அதுக்கு மேலே போக முடியாது. இங்கேருந்து வியூ பாயிண்ட்டை பாருங்கள். இங்கேருந்து அந்த விவேகானந்தரோட அந்த மண்டபமும் சூப்பராக அழகாக வந்து அந்த கடலோடு சேர்த்து பார்க்கும்போது பிரம்மாண்டமாக தெரியுது. திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு டாப்லேருந்து பார்க்கும்போது அதோட ஃபுல் வியூ வந்து இதுதான் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இந்த திருவள்ளுவர் சிலை காலிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவரோட கை வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்னேக்கோட அந்த லேயர் வந்து அதோட பாடியோட லேயர் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே கீழேருந்து டாப்பில் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. அது நிறையா பேர் வந்துட்டு இங்கே வந்து பார்க்குறாங்க. நார்த் இந்தியன்ஸு, அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே வந்து பார்க்குறாங்க. பிகாஸ் வந்துட்டு இது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு நம்ம ஏறி போகிற அந்த ஸ்டெப்ஸுக்கிட்டேயே 133 அதிகாரம் அவர் எழுதுனதை அப்படியே வாலில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. வெயில் சரியான வெயில். இந்த வெயில் அடிக்கிறது தாங்க முடியாமல் எல்லாருமே அந்த மண்டபத்தை சுற்றி உட்காந்துட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்துட்டு நாங்களும் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். இதுதான் அந்த காம்பஸு நம்ம டைரெக்ஷனை காட்டுறது. அது இங்கே வந்து சென்டர் ஆஃப் த விவேகானந்தரோட இதுக்கும் கீழே சென்டரில் வந்து இங்கே தனியாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் வழி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படி நேராக போய் போட்டில் ஏற போகிறோம். இந்த கியூ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பின்னாடி இந்த விவேகானந்தர் மண்டபத்து வரைக்கும் இருந்துச்சு. நாங்கள் அப்படியே இடையிலே வந்து ஓடி வந்துட்டோம்.
இப்போ கரெக்டாக அந்த டிக்கெட் கவுண்டருக்கு வெளியே வந்தோடனே பக்கத்தில் கொஞ்சம் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு, எங்கள் பக்கத்தில் ஒரு தாஜ் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அப்படியே நேரா போய் அந்த தாஜ் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு, அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அது சூப்பராக இருந்துச்சு. ரூ. 100க்கு நல்ல சாப்பாடு.